மிஸ்ஸஸ் எஸ்ஜி லதா யூடியூப் சேனலில் இருந்து உங்கள் தோழி லதா. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் வாழைக்காவை வச்சு வாழைக்காய் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது வாழைக்காய் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள முதல்ல பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஒரு சிலர் இந்த சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு டாக்டர் சாப்பிடக்கூடாது, மண்ணுக்கு அடியில் விளையிற பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாழைக்காய் நம்மளுக்கு வாழை மரத்தில் தாங்க விளையுது. அதனால் கண்டிப்பாக பயப்படாமல் சாப்பிட்லாம், சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அதனால் அதே டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு டேஸ்ட்லேயே வாழைக்காவை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ வாழைக்காய் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைக்காவை எடுத்திருக்கேன். இந்த 3 வாழைக்காவை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அந்த ஆவியில் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி பாத்திரத்தில் வைக்கணுன்ட்டு இல்லை, இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரமாக இருக்கணும், கீழே தண்ணி இருக்கணும். இப்படி பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி கீழே இருக்கணும், அந்த ஹோல் இருக்கிறதுக்கு மேலே இந்த வாழைக்காவை வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த வாழைக்காய் ஒரு 10 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சு வேக வைக்கலாம். நான் கொழுக்கட்டை இடியாப்பமெல்லாம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் வாழைக்காய் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதைய திறந்து பார்க்க போகிறேன். வாவ், வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த வெந்ததுனால அந்த தோல் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ வெந்துருச்சு. இது சூடு ஆறுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் நல்லா கெட்டியாக இருக்கிற கடாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். கீழே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அடி பிடிக்காது, அதுக்காக இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற வடைச்சட்டி நான் வச்சுருக்கேன். அதில் சுத்தமான செக்கு கடலெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ போட்டுக்குங்க, ஊற்றிக்கிங்க. 2 பிரிஞ்சி இலை 2 போடுறேன், பட்டை 2 போடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிராம்பு 2 போடுறேன், ஏலக்காய் 2 போடுறேன். அதுக்கப்புறம் இது கடல் பாசி, இதெல்லாம் ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜீரண சக்திக்காக ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். சோம்பு 1 டீஸ்பூன் போடுறேன். இதுவும் ஜீரக தன்மையும் வரும், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டு நல்லா எண்ணெயில் போடணும். பூண்டு போடணும். இது நல்லா வாய்வு வராமல் இருக்கிறதுக்காக. பச்சை மிளகா ஒரு 4 போடுறேன். வரமிளகா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்னா போடுங்க. கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடணும். அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஆக வரைக்கும் அந்த பூண்டோட எசன்ஸ் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கிடணும். அடுத்து இந்த பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடணும். அதையும் போட்டு அந்த வெங்காயம் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதையும் ஃபுல்லாக போட்டுட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வதங்க வரைக்கும் போடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடிஞ்ச வரை கல்லுப்பு சேருங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த சூடு ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த வாழைக்காயோட தோலை உரித்து எடுத்துடணும். இது நல்லாத்தையும் நான் தோலை எடுத்துட்றேன். அந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போக வரைக்கும். இப்போது இந்த வாழைக்காய் உரிச்சன்ல அதையெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கலந்துடணும். இதுக்குள்ளே 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக கருவேப்பிலை இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். அப்புறம் கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா இவ்வளோ போதும்.
நான் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிட்டேன். இவ்வளோ கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா மணத்தை கொடுக்கும். அடுத்து கடலை மாவு, அது உருண்டை பிடிக்க போகிறோம். அது வந்து நல்லா உருண்டை பிடிப்பு வர்றதுக்காக கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இது கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஏன்னா நம்ம குழம்புல உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சம் அரை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டால் கூட போதும். போட்டு எல்லாம் மொத்தமும் இப்படி கலந்துடணும். அடுத்து பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். எல்லாத்தையும் இப்படி நல்லா கலந்துடணும். கலந்துட்டு அதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம்ல, அதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக அந்த போண்டாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வெந்துருச்சு, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சின்னதாகவும் போடலாம், இந்த மாதிரி சைஸும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இது வந்து வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம், வேண்டாங்கிறவங்க மிளகாத்தூள் போதுன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கொடுக்கணுன்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சள் ஒன்றும் உடம்புக்கு தொந்தரவு இல்லை, நிறையா சேர்த்தலாம். நம்ம உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் நீக்கிரும், ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து அவங்க தேவை மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு கிரேவியாக வேணுங்கிற அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இந்த அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததில்ல, அதை மேலே போட்டுறேன். கொத்தமல்லி போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் அந்த தண்ணியில் நல்லா எசன்ஸ் மாதிரி இறங்கிரும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் நான். நல்லா போட்டு இந்த மாதிரி அந்த மசாலாலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றுறேன். அது பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த உருண்டை செஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து போட்டு நல்லா வந்து பொரிக்கிறேன். நல்லா பொரிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் பொரிஞ்சா போதும். இப்போ ரொம்ப வடை மாதிரி போண்டா மாதிரி நல்லா முறுமுறுன்னு பொரிக்கணுன்ட்டு இல்லை. இது நம்ம இதை வந்து திருப்பி எடுத்து குழம்புல போட்டு ஒரு கொதி விட போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம இந்த உருண்டை இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லா அது கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த பொரிச்சு வச்ச உருண்டையெல்லாம் இதுக்குள்ளே போட போகிறேன் நான். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இதுக்குள்ளே போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிட்ற மாதிரியும் மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட்டு வரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டைக்கு வந்து ஒரு நல்லா மணம் கொடுக்கணுன்னு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொத்தமல்லி தழை போட்டுட்டு குழம்புல போட்டோம். இப்போ அந்த இதுலேயும் எசன்ஸ் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொத்தமல்லி தழையோட மணம் வரணுங்கிறதுக்காக போட்டு இப்படி நல்லா அந்த உருண்டையெல்லாம் குழம்புக்குள்ளே இது போகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். இந்த குழம்பெல்லாம் அந்த உருண்டையில் ஊறணும். இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். மூடி வச்சுட்டு இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி சுண்டிருச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி தான் பிடிக்கும். இப்போ மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இதுவும் கொஞ்சம் இந்த கிரேவி டைப்பில் இருந்தால் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது
ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.